ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போற படத்தோட பேரு லிலோ அண்ட் ஸ்டிட்ச். இந்த படம் ஒரு காமெடி சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். 2025ல மே மாசம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி இப்ப ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு? ஃபேமிலியோட பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா? டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒர்த்தா? பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னங்கிற டீட்டெயிலை இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் விமர்சகன் ஜிஎம்எஸ் சேனல். என்னோட பேரு ஜிஎம் சுதாகர். சரி, மூவி டீடைல்ஸை பார்த்தலாம். டீன் ஃபிளீசர் கேம்ப்ங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. வால்ட் டிஸ்னி பிக்சர் மற்றும் ரைபேக் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. மையா கிலோகாங்கிற ஒரு சின்ன பொண்ணு லிலோங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு இதுதான் இந்த படம் ஃபர்ஸ்ட் படமா நடிச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, டூருங்கிற ஒரு வேற்று கிரகம் இருக்கு. அந்த கிரகத்துல ஒரு சயின்டிஸ்ட் 626 சொல்லக்கூடிய ஒரு அனிமலை உருவாக்குவாரு. அந்த அனிமலை யாராலுமே அழிக்க முடியாது, என்ன பண்ணாலுமே அழிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த கிரகத்தோட தலைவி இது ரொம்ப ஆபத்தானது, இதை நாடு கடத்தணும் இல்லைன்னா அழிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த அனிமல் அந்த கிரகத்துல இருந்து தப்பிச்சு பூமிக்கு வந்துடும். அந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலியை சந்திச்சு அந்த ஃபேமிலினால அதுக்கு என்ன நடக்குது, அந்த அனிமனால என்ன ஒரு மிகப்பெரிய ஆபத்து வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. பாசிட்டிவ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இந்த படம் போர் அடிக்காம நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுங்க. படத்தை ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா கிளைமேக்ஸ் வரையும் பார்ப்பீங்க. அதுக்கு காரணம் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான், விசுவலும் தான். கேரக்டர்ஸ் எமோஷனல் கனெக்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்டிட்சுக்கும் லிலோக்கும் இருக்கிற அந்த எமோஷனலா இருக்கட்டும், மில்லிக்கும் லிலோக்கும் இருக்கிற அந்த எமோஷனலா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டா சூப்பரா செட்டா இருந்துச்சு. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையா தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. டைலாக்னா ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அந்த ஸ்டிட்சுக்குன்னு ஒரு தமிழ் டப்பிங் இருக்குங்க, அது கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா கியூட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விசுவலும் அனிமேஷனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டிஸ்னியோட அனிமேஷன் தரமா இருந்துச்சு. இந்த படம் 2022ல லிலோ அண்ட் ஸ்டிட்ச்னு ஒரு கார்ட்டூன் படமா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த படத்தோட லைவ் ஆக்ஷன் கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா ரீமேக் கூட இந்த படத்தை வச்சுக்கலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்டை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் சீன்ஸ் பெருசா எந்த இதுவுமே ஒர்க் அவுட் ஆகலங்க. இந்த அனிமலுக்கு அவங்க பண்ணப்பட்ட அந்த பில்டப்புக்கு இந்த ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி எந்த ஒரு சீனுமே இவங்க கிரியேட் பண்ணல. ஒரு சில இடங்கள்ல இந்த படம் லேகா போற மாதிரி உங்களுக்கு தோணும். கேரக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் லிலோ கேரக்டர்ல நடிச்ச மையா, அந்த சின்ன பொண்ணு ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஆனா ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியலங்க. ஏற்கனவே நிறைய 10-15 படம் நடிச்ச மாதிரி அவ்வளவு அருமையா நடிச்சிருக்காங்க. அந்த ஸ்டிட்ச்னு சொல்லக்கூடிய அந்த அனிமலோட கேரக்டரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பண்ணக்கூடிய சேட்டைகள்லாம் கண்டிப்பா நமக்கு சிரிப்பு வரும், நல்ல கியூட்டாவும் இருந்துச்சு. எனக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, கம்பெனில ஏதாச்சும் ஒரு டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னா இந்த படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். உங்களுக்கு மனசு அப்படியே ஒரு ரிலாக்ஸ் ஆகுங்க. அடுத்து மில்லி கேரக்டர் தாங்க, லிலோவோட அக்காவா நடிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேத்துக்கு உள்ள அந்த எமோஷனல் கனெக்ட் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. தன்னோட கனவையே தன் தங்கச்சிக்காக விட்டு கொடுக்குற அளவுக்கு அவங்க ஒரு எமோஷனல் கனெக்ட் வச்சிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கிளைமேக்ஸ்ல அவங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு சீன் இருக்கு, அதுதான் படத்தோட ஹார்ட் பீட்னே சொல்லலாம். மற்ற எல்லா துணை கேரக்டருமே இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்த ஏலியனை பிடிக்கிறதுக்கு வேற்று கிரகத்துல இருந்து ஒரு 2 பேர் வருவாங்க, மனுஷ உருவத்துல இருப்பாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சரி, இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா ஃபேமிலியோட தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்மே கிடையாது. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தாங்க. ஓகே காய்ஸ், இந்த படத்தோட ரிவ்யூ இதோட முடிஞ்சிருச்சு. டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். இதே மாதிரி அடுத்த ஒரு ரிவ்யூ வீடியோல நம்ம சந்திக்கலாம். மறக்காம நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.